வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். எனக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். பாஜகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸும் கூட்டணியாக இருக்கார், டிடி தினகரன் கூட்டணியாக இருக்காங்க. 2 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதிமுக கைப்பற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சாரத்தில் அப்போ நம்ம கேட்டிருப்போம். பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா துள்ளி கூட சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ எதனாலும் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தனி அணியாக இருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியிலே உள்ளடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். எடப்பாடி அணியிலேயே பார்த்தீங்கன்னா வேலுமணி அதிருப்தியில் இருக்கார். அதனால் ஓபிஎஸோட இணைஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி ஓபிஎஸ் தலைமை வந்துடுன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தலைமை பொறுப்பு வர்றதுக்காண்டி அவரை கஷ்டப்பட மாட்டார். வேலுமணி தலைமைக்கு வரணும்னு தான் சொல்லிட்டு பார்ப்பார். தனி அணியாக பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனி அணியாக பிரிஞ்சாருன்னா எடப்பாடியோட பொதுச்செயலாளர் தான் போய் அதில் தான் அமர பார்ப்பார். அப்படி போனார்னு நிறைய எம்எல்ஏக்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? ஐயோ, நம்மளுக்கு செல்வாக்கு போயிட்டே இருக்கே, நம்ம செல்வாக்கை தக்க வச்சுக்கணும். அது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இல்லைன்னா ஓபிஎஸோட கை கோக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா தயங்க மாட்டார். அப்படி ஓபிஎஸோட கை கோத்தா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் உதயகுமார் அவர் பார்த்திங்கன்னா வேலுமணி பக்கம் போயிடுவார். ஆனால் உதயகுமார் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அது என்ன டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தோக்கடிக்கிறதுக்கு ராமநாதபுரத்தில் 5 டம்மி ஓபிஎஸை கலப்பு இறக்கியிருந்தார். ஆனால் அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக செயல்படுறது தப்பு கிடையாது, ஆனால் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களே பார்த்திங்கன்னா சூழ்ச்சியால் தோக்கடிக்கணும்னு பார்க்குறியே, அதுதான் தப்புன்ற மாதிரி பார்த்திங்கன்னா உதயகுமாருக்கு ஒரு எச்சரிக்கை எடுத்துட்டாங்க. அது பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயகுமாருக்கு மிகப்பெரிய லெவலில் பலத்தை அடி விழுன்றாங்க. அது தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெபாசிட் கூட வாங்குவாரான்ற ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு பார்த்திங்கன்னா 2021 அது எதனால் ஜெயிச்சாருன்னு பார்த்திங்கன்னா கோயில் கட்டினார் அம்மாக்காண்டி. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஜெயிச்சார். அடுத்தடுத்த நகர்வில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு சாதகமாக ஏற்படும்னா ஓபிஎஸ் கொஞ்சமாக விலகிட்டாரான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. டெல்லி அரசியல் நோக்கி போயிட்டாரு. ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் வேலுமணி பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சு ஓபிஎஸ் தலைமை கொண்டு வர மாட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட கை கொக்கிறதுக்காண்டி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பேட்டிகளில் தயாராக உள்ளேன். எடப்பாடி பழனிசாமியோட சுமூகம் போகிறதுக்கு நான் கட்சியை கண்டிப்பாக உடையாமல் இருக்கிறதுக்கு என்னால் உடையாதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியே ஓபிஎஸோட தெய்வ நாடி கூடிய சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலுமணி தனி ஸ்டாண்டர்டு தான். வேலுமணி பக்கம் நிறைய எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அப்போ ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஹோல்டு இருக்காது, பலம் இருக்காது. அப்போ ஓபிஎஸ் சசிகலா பக்கம் கை கோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓபிஎஸோட கை கோத்தாருன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் ஒரு எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாருன்னா கொஞ்சம் லைட்டாக ஒதுங்கிட்டாரோ ஒரு மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் 3 டைம் சிஎம் இருந்திருக்காருல, அந்த அடிப்படையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட தெய்வம் தேவைப்படும். ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா கை கோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை 100% வைத்தியலிங்கம் வேலுமணி சந்திப்பு நடந்துச்சுன்ற மாதிரி போயிடுச்சிருக்கு. வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வேலுமணி தான். வேலுமணிக்கும் வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா 7ஆம் பொருத்தம்ன்றாங்க. ஸோ அதனாலவே இவங்க சந்திப்பு நடந்திருக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி பேச்சுக்க போயிடுச்சு. ஆனால் வேலுமணி பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துலேருந்து டெல்டா பகுதியில் போய் சந்திப்பு நடந்திருக்கதா சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கேரளா போயிட்டு இருந்தார் வைத்தியத்துக்காண்டி. கால் வலி மூட்டு வலி அவர் ஏற்கனவே இருக்குல்ல, அதுக்காண்டி போயிருக்காரு. ஆனால் ஒரு சில பேரை பார்த்திங்கன்னா அதையும் இல்லைங்க அவர் மாந்திரிகம் பண்ண தான் போயிருக்கான்ற மாதிரிலாம் பேச்சுக்க போயிடுச்சு. ஆனாலும் அங்கேயும் ஒரு டெல்லி பிரமுகரை பார்த்து பேசியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ டெல்லியோட சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த மூட்டு வலி முதுகுவலிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். அது ஃபாரின் போன ட்ரீட்மெண்ட் தான் சரியாக போயிடும்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு. ஃபாரின் போனால் கட்சியை வேறு யாராச்சும் கைப்பற்றுவோன்ற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அது ஓபிஎஸ் சசிகலா கிடையாது. வேலுமணி கைப்பற்றுவோன்ற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கனால இன்ன வரைக்குமே போகாமல் இருக்கார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.